இடரற்ற உறவுகளுக்கு உதவ கரம் கொடுப்போம். தாயகத்தில் இயற்கை இடர்களால் அல்லலுறும் வடக்கு கிழக்கு மலையக மக்களுக்கான IBC தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரண பணி. தொடர்புகளுக்கு 0044 7832 76 95 22 மற்றும் 0094 77 137 7306. IBC தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் பன்னாரில் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நாடளாவிய ரீதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இயற்கை சீற்றத்தின் காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் தொடர்ச்சியான ஒரு அவல நிலையினை எதிர்கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் வெள்ளப்பெருக்கினுடைய பாதிப்பு காரணமாக மன்னார் மாவட்ட மக்களும் பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக 81 இடைத்தங்கள் முகாம்களிலே இந்த மக்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் இப்போது மன்னாரினுடைய தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய இடைத்தங்கள் முகாமில் இருக்கிறோம். இங்கு தங்களுடைய வீடுகளுக்குள் வெள்ள நீர் உட்புகுந்த காரணத்தினால் தஞ்சம் புகுந்திருக்கக்கூடிய மக்களின்காக உலருணவு பொதிகளை வழங்குவதற்காக வந்திருக்கிறோம். IBC தமிழினுடைய உறவு பாலம் வெள்ள நிவாரண பணியினூடாக இந்த உதவி திட்டம் வழங்கி வைக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த திட்டத்திற்கான நிதி உதவியினை லண்டன் மீரா ஜுவல்லரி மார்ட்டினுடைய உரிமையாளர் எங்களுக்கு வழங்கியிருந்தார். அந்த அடிப்படையில் அவர்களுடைய அனுசரணையோடு மன்னார் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கான உலருணவுப் பொருட்கள் இன்றைய தினம் வழங்கி வைக்க காத்திருக்கிறது. குறிப்பாக மாவட்ட செயலகத்தினுடைய வழிகாட்டுதலின் பெயரிலே பிரதி திட்டமிடல் பணிப்பாளரினுடைய நேரடியான வழிகாட்டுதலிலே இந்த உதவிப் பொருட்களை நாங்கள் இங்கே வழங்கி வைக்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் எங்களுடைய மக்களினுடைய வாழ்வு மிகவும் வேதனைகரமானதாக இந்த மன்னார் நிலத்திலும் காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக முல்லைத்தீவை போன்று அதைவிட அதிகமான பாதிப்புகளை இங்கே மன்னாரில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய வீடுகள் முழுவதுமாக மூழ்கடிக்கப்படுகின்ற அளவுக்கு இந்த நீர்மட்டம் காணப்பட்டதாகவும் கிணறுகளுக்குள் மற்றும் வீடுகளுக்குள்ளும் வெள்ள நீர் உட்புகுந்திருந்ததையும் காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் பயணிக்கின்ற இந்த பாதையில் இந்த வெள்ள நீர் வந்து உட்புகுந்ததனுடைய அடையாளங்களையும் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே படிப்படியாக மக்கள் தங்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இவர்களுக்கான உலருணவுப் பொருட்களை வழங்கி வைக்கிறது IBC தமிழினுடைய உறவு பாலம் குழுமம். மன்னார் தொழில்நுட்ப கல்லூரியிலே இருக்கக்கூடிய இந்த மக்களோடு நாங்கள் இந்த உலருணவுப் பொருட்களை வழங்கி வைக்கக்கூடிய நேரத்தில் இந்த திட்டத்துக்கான ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் நம்மோடு இணைந்து கொள்கிறார். வணக்கம். 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 மன்னாரினுடைய நிலவரம் இப்போது எப்படி இருக்கிறது? இப்போ ஓரளவு நீர் வடிந்து ஓரளவு நினைக்கிறது ஒரு சீருக்கு வந்திருக்கிறது. ஆனால் மக்களை குடியேற்றுவதில் வந்து இன்னும் காலதாமம் இருக்கின்ற துப்புராக்க வேண்டியிருக்கு, விலங்குகளை அகற்ற வேண்டியிருக்கிறது. எனக்கு சுத்தப்படுத்தி குடிநீர் கிணறு சுத்தப்படுத்த விட அது தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போதைக்கு எல்லாமே சீருக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த இடைத்தங்கல் முகாம் போன்று மன்னாரிலே எத்தனை இடைத்தங்கல் முகாம்களிலே மக்கள் இருக்கிறார்கள்? அவருடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய தேவைகள் எப்படி இருக்கிறது? எங்களோட மடுப்பிரதேசத்தை பொறுத்தவரை வித்தியாசமான முறைகள் இருக்குது. ஒன்று குஞ்சுக்குளம் என்பது ஒரு வகையாக மூன்று கிராமங்கள் தனியே நீரில் வரையாக இருக்கிறது. இருநெருப்பு குளம், முள்ளிக்குளம் அந்த பகுதி இருக்கிறது. அது ஒரு வேறு வகையான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த பன்னவட்டவான், சோதிநகர், தேக்கம் இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு 4ஆம் பிரதேசத்துக்கு ஒப்படைக்கப்பட்ட ஒரு ஆதிமாமன் நாள் இருக்கிறது. இந்த இடங்கள் எல்லாமே இங்கே மக்கள் வந்து குடியேறதுக்கு இந்த இடம்பெயர்ந்து வருகிற பொழுதே வெள்ளம் மூழ்கி போயிட்டு இந்த பில்டிங் எல்லாம் ஒரு மாடிக்கு கீழ் மாடி அளவு தண்ணி இருக்கிற நிலைமையில் தான் இந்த மக்கள் மேலே இருந்தார்கள். 4 நாளாக இவர்களோட எங்களுக்கும் தொடர்பில்லை, அவர்களுக்கும் தொடர்பில்லை, கரண்ட் மின்சாரம் இல்லை, தொழிலை தொடர்பில்லை, இனி ஒன்றும் இல்லாமல் தனித்திருந்து. ஆனால் அவர்கள் கொண்டு சாப்பாட்டை வச்சு சாப்பிட்டு இருந்தார்கள். இப்போது எல்லாம் நேற்றிலிருந்து இந்த பாதை மன்னார் வவுனியா மதவாச்சி பாதை இயங்க தொடங்கிய பிறகு அவர்களுக்கான எல்லா உதவிகளும் செய்யப்படைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மன்னாரை பொறுத்தவரை, குறிப்பாக இந்த உங்களுடைய மடு பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கக்கூடிய மக்களினுடைய தேவைகள் எப்படி இருக்கிறது? நாங்கள் இப்போது உலருணவு பொதிகளை வழங்கி வைக்கலாம், ஆனால் இதை தாண்டி இந்த மக்களுடைய தேவைகள் இருக்கிறது இல்லையா?
மக்களை பொறுத்தவரையில் உணர்வை அரசாங்கமும் நாங்கள் பூர்ண ஒத்துழைப்பு வழங்குகிறதால் அதை உணர்வை வழங்க முடியும். ஆனால் முழுவதுமாகவே எதிர்பார் நிலையில் ஒரு வீடுகள் 5 அடி 6 அடி 10 அடி வீட்டுக்கு மேலாலே தண்ணி போயிருக்கிறபடியால் மக்களுடைய ஒட்டுமொத்தமான வாழ்வாரம் மற்ற ஒட்டுமொத்தமான உடுப்பு கூட உள்ளாடையிலிருந்து போக்குற பார்வை பெட்ஷீட்டிலிருந்து பாயிலிருந்து உடுப்புகள் வரை முழுவதுமாக அழித்து செல்லப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் பார்க்கவே முடியாது. இப்போ அந்த நிலையில் எல்லாமே மீள்கட்டமைக்க வேண்டிய நிலைமையில் தான் மடுவினுடைய பெரும்பாலுமான பகுதிகள் இருக்கின்றன. ஆகவே அவர் உள்ளாடையிலிருந்து அவர் இருக்கிற அடுப்பிலிருந்து எல்லாமே அதை வாய்ப்பட சொல்ல முடியாது, முழுவதுமே போயிருக்கிறது. உண்மையாக மடு கால்நடை மற்றும் விவசாயம் சார்ந்த பிரதேசமாக இருக்கிறது. ரெண்டுமே முழுவதுமாக இழப்படைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக கால்நடைகளை மீள பெற்றுக்கொள்வதும் மீள் உருவாக்கம் செய்வதில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. நிச்சயமாக. அதாவது இந்த மக்களுக்கான உலருணவு அல்லது நிவாரணப் பொதிகள், நிவாரணப் பொருட்கள், மருத்துவ உதவிகள் இவை அரசு தரப்பை சார்ந்து ஏனைய தனியார் தரப்புகள் அல்லது பொது நிறுவனங்களுடைய கட்டமைப்பில் வழங்கப்படுவதை அவதானிக்க முடிகிறதா? எல்லாமே ஒரு மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு ஒருங்கிணைப்பு குழு, ஒரு கமிட்டி ஊடாக வச்சு தான் அது எங்கெங்கே போகுது, எவ்வளவு பொருட்கள் போகின்றது என்று சொல்லப்படுகிறது. மடுவுக்கு வருவதை நாங்கள் ஒரு உரிய இதன்படி தான் நாங்கள் பெற்று வருகிறோம். சில தனியார்கள் தங்களுடைய ஆர்வத்தின் காரணமாக இடையிலே செய்கிறார்கள். ஆனால் பெரும்பாலுமான உதவிகள் மாவட்டத்துக்கு போய் மாவட்டத்திலிருந்து ஏனைய பிரதேச எங்களுக்கு வழங்கப்படுகின்றன. அதை நாங்கள் அவற்றை ரிசீவ் பண்ணி எங்களுக்குரியதாக கொடுக்குறோம். மடு எம்ஓச் எல்லா முகாம்களையும் நேற்று பார்வையிட்டு அவர்களுக்குரிய மருத்துவ வசதி செய்யப்பட்டிருக்கின்றன. ஏனைய விஷயங்கள் எல்லாம் சீரடைந்து கொண்டு வருகிறது. நன்றி, கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. நன்றி. நன்றி. இது மன்னார் பிரதேசத்திலேயே இருக்கக்கூடிய இடைத்தங்கள் முகாம்களிலே இருக்கக்கூடிய மக்களை ஒருங்கிணைக்கின்ற அபிவிருத்தி உத்தியோகத்தினுடைய கருத்துக்கள் பகிர்ந்திருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் இந்த மக்களுக்கான உலருணவுப் பொதிகளை நாங்கள் மிகவும் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். லண்டனில் இருக்கக்கூடிய மீரா ஜுவல்லரி மார்ட்டினுடைய உரிமையாளர் வடமாகாணத்திற்காக ஒதுக்கிய நிதியில் இருந்து இன்றைய தினம் மன்னாரிலே இந்த உலருணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்படுகிறது. இன்றைக்கு நாங்கள் நாடு தழுவிய ரீதியில் எல்லா இடத்துலையுமே அனர்த்தத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளிலையும் அதிகளவில் இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இங்கேயும் நாங்கள் பக்கத்தில் பார்த்தோம், அதிகளவான கால்நடைகள் இறந்துருக்குது இந்த அனர்த்தத்தில். இந்த ஒரு காற்றுல அந்த ஸ்மெல் வந்து கொண்டு இருக்குது, என்ன அந்த துர்நாற்றம் ஒன்றும் வந்து கொண்டு இருக்குது. அந்த விலங்குகள் இறந்ததுகள் அப்படியானதுகள் வந்து கொண்டு இருக்குது. ஸோ ஒரு மிகவும் கவலையான சூழலில் தான் நாங்கள் எல்லோரும் நின்று கொண்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் வாழ்வாதாரம்ன்றதும் எல்லாருக்கும் பாதிக்கப்பட்டிருக்குது. சகலருமே வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கிறோம். திருப்பி நாங்கள் இதை கட்டி எழுப்ப வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்குது. ஏற்கனவே நாங்கள் சுனாமியை பார்த்துருக்கிறோம், அதே மாதிரி நிஷா புயலை கண்டிருக்கிறோம், யுத்தம் ஒன்றை தாண்டி வந்திருக்கிறோம், ஒரு பொருளாதார சிக்கலை தாண்டி இருக்கிறோம், கொரோனா என்ற ஒரு பெரிய சிக்கலை தாண்டி இருக்கிறோம். அது மாதிரி இந்த வெள்ளப்பேரிடரில் இருந்தும் நாங்கள் மீண்டு வர வேணும். அந்த அடிப்படையில் இப்போ உடனடியாக எங்களுக்கு தேவையான இந்த உலர் உணவு பொருட்களையும் அதே மாதிரி மருந்து பொருட்கள், பெண்களுக்கான சுகாதார தேவையான பொருட்கள் என்று இந்த பொருட்கள் அடங்கிய பொதிகளை நாங்கள் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இதை எங்களுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான இந்த பொதியை எங்களுக்காக தந்திருக்கிறது மீரா ஜுவல்லரி மார்ட். அதை நாங்கள் ஐபிசி தமிழ் ஊடகத்துக்கு ஊடாக தமிழர் தாயக பரப்பில் நடக்கக்கூடிய அனர்த்தங்கள் எல்லாத்துலேயும் அனர்த்த நிவாரணங்களில் முன்னிற்கக்கூடிய ஊடகங்களில் மிக முக்கியமானது ஐபிசி தமிழுக்கு ஊடாக இந்த நிவாரண திட்டத்தை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு விழிப்புணர்வையும் உங்களுக்கு ஏற்படுத்த விரும்புகிறோம். அதிகளவான தொற்று நோய்கள் பரவுகிற சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏற்கனவே மன்னார் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் 4 வருடம் நாங்கள் இருந்திருக்கேன். டெங்கு நோயால் பாதிக்கப்படுறது நாங்கள் அதிகம். அதே மாதிரி அதை விட கொஞ்சம் கூடுதலாக இந்த முறை மழை நீர் ஆங்காங்கே தேங்கி நிற்கிறதால யாழ்ப்பாண பகுதியில் பொறுத்த வரைக்கும் சிக்கன் குனியா போன்ற நோய்களும் பரவி கொண்டிருக்குது. அப்போ இந்த தொற்று நோய்கள் சம்பந்தமாக கவனமாக இருக்கணும். நேற்றும் 2 பேர் யாழ்ப்பாணத்தில் எலிக்காய்ச்சலால் இறந்திருக்கிறதான செய்திகளை படிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு சுவையினங்கள், ஏதாவது வளமைக்கு மாறான உடல் அசௌகரியம் ஏதாவது உங்களுக்கு ஏற்படுமா இருந்தால் உடனடியாக வைத்தியசாலையை நாட வேணும். ஏனெண்டா ஒருத்தருக்கு வருகிற நோய் அடுத்தடுத்தவைக்கு தொற்றி அதுவும் ஒரு பெரிய சுகாதார சீர்கேடாக ஒரு அனர்த்தமாக மாறிடக்கூடாது. ஆனபடினால் அது தொடர்பாகவும் நீங்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது இந்த இந்த நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த பொதிகள் ஒரு உதவி திட்டமாக கொண்டு வரப்பட்டது அல்ல. இது சகோதரர்களுக்கு இடையில் ஒரு அன்பின் நிமித்தமாக செய்யப்படுற விஷயம்.
ஆனபடியினால் இந்த கொண்டு வந்திருக்கின்ற இந்த உணவுப் பொதிகளை நீங்கள் அன்போடு ஏற்றுக்கொள்ள வேணும் என்று நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம்.